வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 1 4ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து அஷ்டமாதிபதியாக வரும்போது கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். செவ்வாய் புதனில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து வராத கடன், வராத ஒரு பெரிய அமௌண்ட் திடீர்னு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3லும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது ஏதாச்சும் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம், லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதி செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள். ஸோ குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான அதுக்கான ஒரு சின்ன அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷபரமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது ஒன்று 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் பெரிய முயற்சி பெற்று பெரிய வெற்றி கிடைப்பதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வேலை மாற்றம் இருக்கும். ஸோ இந்த வேலை கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கான சின்ன பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாச்சும் வந்து நடக்காத நினச்ச விஷயம் திடீர்னு நடந்த ஒரு விபரீத ராஜயோகமாக பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ இப்போ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கணும், பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள், பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்களுக்குலாம் கூட பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலும் புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஷிப் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வீடு விற்பனை, சொத்துக்கள் விற்பனை, ஏதாச்சும் விற்று பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். தர்ச லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி என்பது சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருது, தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதின சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான மன உளைச்சல்கள் இருந்தாலும் அது ஒரு புதன் வியாழன் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு விபரீத ராஜ்யங்கிற விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அது நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக ஒரு கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் சில நேரங்களில் குழந்தைகளோட பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மற்றபடி வந்து தனுசு லக்னமாக இருந்து ராகு வந்து 4ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும். வீடு விற்பனை, தன் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கணும், கொஞ்சம் ரிப்பேர் ஆகி கொஞ்சம் சரி பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக வந்து குரு தேசாவது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு புதிய வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது சந்திரனுடைய சாரத்திலும் சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுங்கிற ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள், வேலையை நினச்சி வேலையில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் ஒரு மன பயங்களை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் மன பயங்கள் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ன்றது வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகும்போது அந்த மாதிரி பாதிப்பிலே கொடுக்கும். இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் தான், ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. பட் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும்.
அப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3லும் கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தேவையில்லாமல் நம்ம தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபதி, புதன் 10ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், திருமணம் வந்து கைக்கூடி வருவதற்கான வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதுக்கான ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். தனுசு லக்னமாக இருந்து கேது திசை, கேது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சில பேர் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், ஏதாச்சும் புது கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சில பேர் லீகலாக ஏதாச்சும் ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்காக வந்து அலைச்சல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி, 6 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான, இந்த ஒரு வேலை இன்னொரு வேலைக்கு போய் அதில் ஒரு அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றம் ஒரு பிரார்த்தனை விஷயம், அதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும், அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி, பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம், பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம், ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாகூடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள், பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதில் வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே இப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி, இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ, இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா 11லேருந்து என்ன கிரகம், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமி வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்வார்னா
நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம், என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.